வணக்கம் மக்களே. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பட்டாசான சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மூலமா நம்ம எல்லாரும் செம்மையா சம்பாதிக்க ஒரு சூப்பரான வழி கிடைச்சிருக்கு OneXBet மூலமா. OneXBetங்கிறது ஒரு ஆப் அண்ட் வெப்சைட். இதுல லைவ் ஸ்போர்ட் அண்ட் இ ஸ்போர்ட் நீங்க பார்க்கலாம். 24x7 உங்களோட ஃபேவரட் டீம் அண்ட் பிளேயர்ஸோட அப்டேட்ஸ் OneXBetல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டான OneXBet மூலமா நீங்க எந்தவித ரிஸ்க்கும் இல்லாம மணி ஏர்ன் பண்ணலாம். பார்சிலோனா, லலிகா, சீரியே இப்படி நிறைய பேர் கூட OneXBet பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க பண்ற முதல் டெபாசிட் கூட 130% போனஸ் கிடைக்கும். அடிஷனல் ஆஃபரா இன் கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்துட்டா கூட உங்களோட டெபாசிட் அமௌண்ட் ஃபுல்லா ரீஃபண்ட் ஆயிடும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே OneXBet டவுன்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. இப்போ எதுக்கு எங்கள் அப்பா என்னை இப்படி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காருண்ணா? எல்லாம் இந்த கிரவுண்டுனால தான். இந்த கிரவுண்டுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த கிரவுண்டுக்கு எனக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ரெண்டு விஷயந்தான் பிடிக்கும். ஒன்று இந்த கிரவுண்டு தான், இன்னொன்று ஈவன் தான். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ரொம்ப பிடிச்சது ஈவன் தான். நான் சந்தோஷமாக இருக்கேனா சோகமாக இருக்கேனான்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் அப்பா அம்மா அவங்களோட ஆசையே என்னை வச்சு நிறைவேற்றலான் இருக்காங்க. அது என்னன்னா, சிம்பு, இன்னும் கொஞ்ச நாளில் என் டாக்டர் குழந்தை வெளியே வந்துடும். ஏங்க, எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கு பேஷன் தாங்க மதிப்பு மரியாதையும். என் குழந்தை டான்ஸர் தான். கொஞ்சம் சும்மா இருக்கியா? சின்ன வயசுலேருந்தே நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு டாக்டரே ஆக முடியாமல் போச்சு. என் பையனாவது டாக்டர் ஆகிட்டு போய்ட்டுமே, அவன் டாக்டர் தான். என் கூட சேர்ந்து எத்தனை தடவை டிவி ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துட்ருக்கீங்க. அதில் எத்தனை குழந்தைங்க ஜெயிச்சு வீடு வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்க ஜெயிச்சு வீடு வின் பண்ணணும். ஸோ டான்ஸர் தான். என் பையனை படித்து பெரிய டாக்டர் ஆகி பெரிய பங்களா கட்டுவான், பெரிய கார் வாங்குவான். அவன் டாக்டர் தான். டான்ஸர் தான். அவன் டாக்டர் தான். நான் சொல்கிறேன்ல, டான்ஸர் தான். அப்பா சொல்கிறேன்ல, நீ டாக்டர் தான். டான்ஸர் தான் அவன். டாக்டர். டான்ஸர். நோ, டாக்டர். டான்ஸர். டாக்டர். மானஸ், டாக்டர் குட்டி எந்திரிங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். மானஸ், இந்த மூச்சு பயிற்சியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ஏன்னா இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் மாஸ்க் போட்டிருக்கும் போது இந்த பயிற்சி நல்லா யூஸ் ஆகும். மானஸ், டாக்டருக்கு தற்காப்புகள் ரொம்ப முக்கியம்டா. டான்ஸ் ப்ராக்டிஸ் டைம் வா போலாம். டான்ஸுக்கு டாக்டருக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? அவன் பேச முன்னாடி டிங்கி டான்ஸ் ஆகிட்டா வைத்தியம் பார்க்க போறேன். மானஸ், நீ ஃபோக்கு, வெஸ்டர்னு, கிளாசிக் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும். என்ன, உனக்கு ஓகே தானே? உனக்கு ஓகே தானே? அம்மாவுக்கு நல்லா தெரியும்டா. பாய், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? உனக்கு என்னப்பா, கூண்டுக்குள்ள ஜாலியாக இருக்க, டைமுக்கு சாப்பாடு, நாங்கள் பேசுகிற கதையெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்க. சிரிடா, இந்த வீட்டிலே நீ மட்டும்தான்டா சிரிச்சு நான் பார்த்துருக்கேன். டேய், அங்கே பாடுறா, அந்த பசங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக விளாட்றாங்கன்னு. எனக்கும் ரொம்ப நாள் ஆசைடா அங்கே விளாடணுன்னு. இல்ல நான் வரலடா, அம்மா திட்டுவாங்க.
எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குடா. இவங்க ஸ்லீப்பிங் டைம் சொல்கிறக்குள்ள நான் தூங்கிடுறேன். நீ தூங்கிடு. குட் நைட். ஹாய் சார். ஹாய்மா. சார், இந்த தடவையும் மானஸ் தான் கிளாஸ் டாப்பர். ஓகே தான், பட் சயின்ஸ் 2 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கானே. சயின்ஸ்லேயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஃபஸ்ட்டுங்கிறது முக்கியம் இல்லை, 2 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான். மானஸ், டாக்டருக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன் உனக்கு தெரியாது. ஸோ சயின்ஸுக்கு டியூஷன் வைக்கணும் போல உனக்கு. ஃபஸ்ட் திங் வந்து உனக்கு வந்து டான்ஸை கட் பண்ணணும். உங்கள் அம்மா தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கா. சார், குழந்தைங்களுக்கு படிப்பு போலவே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஈவினிங் 4:30 to 6:30 ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் எல்லா குழந்தைங்களும் கம்பல்சரி கலந்துக்கணும். நோ 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 நோ, டாக்டருக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? டாக்டர் மானஸ் ஆகணும்னா நீ இந்த ஸ்போர்ட்ஸு கழுத குதிரையில் மறந்துடணும். ஓகேவா? தேவையில்லைங்க மேம், எனக்கு ஸ்போர்ட்ஸ் தேவையில்லை, சொல்லிடுங்க நீங்கள். சயின்ஸில் 2 மார்க் கம்மியாக வாங்கிட்டேனம்மாடா. அதனால் இனிமேல் எக்ஸ்ட்ரா டியூஷன் வைக்க போகிறாரு. கிடைச்ச ½ பிரேக்கும் போச்சு. மானஸ், அப்பா சயின்ஸ் 2 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கல, அதனால் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அப்பா ஒரு கிஃப்ட் தர போகிறேன். இந்தா இன்ஜெக்ஷன். இனிமேல் இதை வச்சு தான் இங்க் ஃபில் பண்ண போகிறேன். இது நீ ஃப்யூச்சரில் டாக்டர் ஆகும்போது இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேவா? ஒன் மோர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃபார் யூ. நீட் எக்ஸாம் புக்கு. நீட் எக்ஸாம் புக்கா? அப்படின்னா? அட என்னடா இது, டாக்டர் ஆக போகிறோம் நீட்னு தெரியாதா? நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நீ டாக்டரே ஆக முடியும். ஸோ இனிமேல் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நீட் புக்கை படிக்கிற நீ. ஓகேவா? ஓகே டாக்டர் மானஸ். மார்க் வாங்கினதே இப்படி. இதே 100 மார்க் வாங்கியிருந்தேன்னா டாக்டரே கூட்டிகிட்டு வந்துருப்பாரு போல. மானஸ், இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியாவது வின் பண்ணிட்ட. அந்த வீடு நமக்கு தான். மானஸ், ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நீ கற்றுக்க போகிறது ஹிப்ஹாப். அதுக்கு உன் உடம்பை நீ ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா? கேப் கேப் கொடுக்குற மாதிரி கை ஃப்ரீயாக வை, கை ஃப்ரீயாக. இப்போ அடுத்து போகலாம். நெக்ஸ்ட்டு பண்ணு பண்ணு, காலத்துக்கு மேலே வை. மானஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். சரியா? இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா தான் ஷோவில் வின் பண்ண முடியும். சரி சரி, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ, நான் திரும்ப வருவேன். இங்க பாரு. சரி, அதை விடு. முடியல, என்னாலும் முடியல. ஏதோ பிராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பர்ஃபெக்ட். ஆமா, ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் சொன்னதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது போல. டேய் மானஸ், கூப்பிடுறாங்க, நான் போறேன். மானஸ், சீக்கிரம் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு வா. டான்ஸ் ப்ராக்டிஸ் டைம் ஆயிடுச்சு. ஜாலியாக பண்ணிட்டு இருந்த பிள்ளைங்களே இப்படி கூண்டில் போட்டு விழுந்துட்டுருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறது? கூண்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சின்ன கம்பி போட்ட கதவு திறந்து விட்டால் பறந்த வானம்.
திறந்து விட்டா செத்துறோம், மற்ற பறவைங்க கொத்தி கொன்றும். பறவையோட குணமே பறக்கிறதாண்டா, அதை பறக்க விடு, வாழ்வா சாவாங்கிறது அது முடிவு பண்ணிட்டோம். உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட கொடுமையானது. சின்ன கம்பி போட்ட கதவு திறந்து விட்ட பறந்த வானம். உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட பறவையோட குணமே பறக்கிறதாண்டா, அதை பறக்க விடு, வாழ்வா சாவாங்கிறது அது முடிவு பண்ணிட்டோம். சின்ன கம்பி போட்ட கதவு திறந்து விட்ட பறந்த வானம். சாரிடா, உன்னை இவ்வளோ நாள் இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சதுக்கு. உனக்கும் எனக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாலாம் இல்லைடா. நீ ஏன் சந்தோஷத்துக்காக இந்த கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க, ஆனால் நான் என் அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக கண்ணுக்கே தெரியாத கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கேன்டா. உனக்கும் தோணி இருக்கும்ல, எப்போவாச்சு நம்ம இந்த கூண்டை விட்டு பறப்போமான்னு. எனக்கும் தோணி இருக்கு, எப்படா நம்ம அந்த கிரவுண்டுக்கு போய் விளையாடுவோன்னு. என்னால் தான் முடியல. நீ போ, பறந்து போ, ரொம்ப தூரம் போ. உன்னை தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் போனாலும் என்னை மட்டும் மறந்துடாத. மிஸ் யூ. கிரவுண்டுக்கெல்லாம் வந்திருக்கேன். மேட்சுக்கு வரியா? வாங்கிக்க. ஆனா என் அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக கண்ணுக்கே தெரியாத கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கேன்டா. விளையாடு. ஓ டேய் டேய் நில்லுடா, எங்கடா போற? டேய் டேய் விடுடி, பறக்கன்னு ஆசைப்படுறான், பறக்கட்டும்.